அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம எங்க இருக்கணும் பார்த்தீங்கன்னா, பந்தநல்லூர் பக்கத்துல காகிதப்பட்டறைன்ற ஒரு கிராமத்துல தான் இருக்கோம். ஸோ இங்க எதுக்கு நம்ம வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, அந்த பாப்பா வந்து கால் பண்ணி, அண்ணா எங்க வீடு வந்து ரொம்ப பழுதடைஞ்சிருக்குண்ணே, மழை பெஞ்சா தண்ணி வந்து வீட்டுக்குள்ள தானே வருது, நாங்கள் ஃபுல்லா வந்து படுதா தானே போட்டிருக்கோம், முக்கியமா பார்த்தீங்கன்னா பாம்பு நிறைய இருக்குண்ணே, தயவு செய்து எனக்கு ஒரு நல்ல ஒரு வீடு ஒன்று கட்டி கொடுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை வந்து நான் அண்ணன் ஒருத்தவங்க இருக்கிறாங்க வெளிநாட்டில், ரொனோ பீர்த்திங்கிறவங்க, அந்த குழந்தைங்களோட நல்லா இருக்குன்ட்டு அவங்க பார்த்தீங்கன்னா மளிகை ஜாமான், அரிசி பருப்பு, மளிகை ஜாமான், வீட்டுக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்கி கொடுத்துருக்காங்க. அவங்க எங்க இருந்தால் நல்லா இருக்குன்ட்டு கமெண்ட் பண்ணுங்க நண்பர்களே. இந்த விஷயத்தை நான் சொன்ன அடுத்த செகண்டே உடனே போய் வாங்கி கொடுப்பான்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 2000 பணம் வந்து அவங்க கையில் வந்து கொடுக்க சொல்லியிருக்காங்க. கையில் கொடுத்துட்டேன். இந்த வீடு கட்டுறதுக்கு தயவு செய்து உங்களால் முடிஞ்ச உதவி மட்டும் பண்ணுங்க நண்பர்களே. நன்றி, வணக்கம். அது மட்டும் இல்லாமல் இந்த வீட்டில் வந்து சுத்தமாக கரண்ட் கிடையாது. வாங்க நண்பர்களே, இந்த வீடு எப்படி இருந்து உள்ளார போய் பார்க்கலாம். கீழே குனிஞ்சுதான் போகணுமாப்பா நண்பர்களே? இந்த வீட்டை பாருங்க நண்பர்களே, குனிஞ்சுதான் போகணும். அம்மா இங்க பாருங்க, வீட்டுக்கு போக பயமா இருக்கு. ஏன்னா பாம்பு வந்து இதுல அதிகமா இருக்கு உள்ளார. பாருங்க, இதுல எப்படிதான் இந்த குழந்தைங்க வந்து இருக்கிறாங்கன்னு தெரியல, அவ்வளவு ஒரு கஷ்டத்துல இருக்கிறாங்க. தயவு செய்து இவங்க நிமிர்ந்து நடந்து போறதுக்கு ஒரு நல்ல ஒரு வீடு ஒண்ணு கட்டி கொடுக்கும் நண்பர்களே. தேவருங்க பொந்து, தேவருங்க பாம்பு பொந்த பாருங்க, பாருங்க நண்பர்களே, பாம்போட பொந்து இது இருக்கு, இதுலதான் இருக்கு. நைட்ல தூங்கும் போதெல்லாம் போகணும், எங்களுக்கு ரொம்ப பயமா இருக்குண்ணா. வீட்டுல அடிக்கடி இருக்க மாட்டோம்னா, பஸ் ஸ்டாண்ட்ல தானே போய் நாங்கள் தங்குவோம்னு சொல்றாங்க. தயவு செய்து இந்த குடும்பத்துக்கு ஒரு நல்ல ஒரு வீடு ஒன்று கட்டி கொடுக்கணும் நண்பர்களே. எப்படி இதுல எப்படிதான் போறீங்கன்னு தெரியல, இவ்வளவு கஷ்டமா இருக்கு. சரி, ஃபீல் பண்ணாத, ஒரு வீடு கட்டிடலாம், சரியா? அழுகாத. நல்ல முறையாக வீடு கட்டிடலாமா, கவலைப்படாதீங்க, சரிங்களா? அந்த வீட்டில் ரொம்ப கஷ்டப்படுறேன் பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு. மழை தண்ணியிலையும் என் பொண்ணுக்கு பாம்பு கடிச்சிருச்சு. ஒரு திருப்பி இப்போதான் ஆஸ்பத்திரி கொண்டு போனேன். எனக்கு யாராச்சும் ரொம்ப உதவி பண்ணுங்கம்மா மக்களே. பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ரொம்ப கஷ்டத்தில் இருக்காங்க நண்பர்களே. ஏன்னா பாப்பா வந்து ஒரு டைம் பாம்பு வர கடிச்சிருந்துருக்கு. தயவு செய்து இந்த வீட்டை வந்து நம்ம சீக்கிரம் கட்டி கொடுத்துருக்கணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்ம எவ்வளோ வீடு வந்து நம்ம கட்டிக்கிட்டு இருக்கோம், அந்த மாதிரி இந்த வீட்டை வந்து நம்ம சீக்கிரம் கட்டி கொடுக்கணும் நண்பர்களே. மறக்காம இந்த வீடு கட்டுறதுக்கு உங்களால் முடிஞ்ச உதவி பண்ணுங்க நண்பர்களே. பார்த்தீங்கன்னா இந்த வீட்டில் வந்து எவ்வளோ பாம்பு இருக்கு பாருங்க நண்பர்களே, அவ்வளோ பாம்பு இருக்கு இந்த வீட்டில். சுற்றி பார்த்தீங்கன்னா வெறும் பாம்பாவே இருக்கு. இதுக்கு காட்டுறேன், சாப்பாடுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன். எனக்கு அரிசி பருப்பு கொடுத்தவங்க நல்லா இருக்கணும்.